இங்கே வந்திருக்கிற ஆத்ம வித்யாலய அன்பர்கள் எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். நமஸ்காரம்ப்பா. இந்த ஆத்ம வித்யாலயம் மலுமிச்சம்பட்டியில் இருக்கிற இந்த ஆத்ம வித்யாலயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய இடங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நம்ம சுவாமி அதற்கு ஏற்றாற் போல நிறைய உபநிஷத்துகள் எல்லாத்தையும் நமக்கு இடைவிடாமல் ஓய்வில்லாமல் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. மித்த எந்த குருகுலத்திலையும் காணாத உபநிஷத்தெல்லாம் எங்களுக்கு சுவாமி இன்னைக்கு இந்த அடுத்த வாரம் இந்த உபநிஷத்துன்னு சொல்லும்போதே ஓய் இப்படி ஒரு பேரில் நமக்கு உபநிஷத்து இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு வாரமும் அந்த 15 நாளைக்கு ஒரு முறையும் புது புது உபநிஷத்துக்கள் எல்லாம் நமக்கு சுவாமி கொடுத்துட்ருக்காங்க. இந்த உபநிஷத்தெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது, மற்ற கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது, பகவத்கீதை நமக்கு அது எப்படிப்பட்ட தத்துவத்தை எல்லாம் தருதுங்கிறது நமக்கு எல்லா நூலையும் சுவாமி நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த வேதாந்தமும் நமக்கு என்ன தான் கொடுக்க போகுது, நம்ம எதுக்காக இத்தனை கிரந்தங்களை படிச்சுக்கிறோம், நம்ம எதுக்காக மீட்டிங்னா நம்ம உடனே நம்ம வீட்டிலேருந்து அப்பா 2 நாள் நம்ம கிளம்பி வந்தால் போதும், நம்ம ஏதோ ஒரு ஆன்மீக வகுப்புக்கு போகிறோம் 2 நாள் போய் நம்ம நிம்மதியாக இருந்து ஏதாவது பாடங்களை கேட்டுட்டு வருவோமேன்னு நம்ம குருகுலத்தை நோக்கிலாம் நம்ம வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மற்றவங்கெல்லாம் அதை சொல்லுவாங்க, ஏதோ அவங்க ஆன்மீக வகுப்பு போகிறாங்க 2 நாள் அவங்க ஃப்ரீயாக இருக்க போகிறாங்கன்னு. ஆனால் அது மித்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய இந்த குருகுலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக தேடலுக்கு ஒரு முடிவான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம், பூரணத்துவத்தை கொடுக்குற இடமா இது நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட பூரணத்தை எது கொடுக்குதுன்னு பார்த்தா மகா வாக்கியம்னு இந்த உபநிஷத்தெல்லாம் மைய கருத்தாக வச்சிருக்குது. அது என்ன மகா வாக்கியம், மகா வாக்கியம்னா என்ன, அது எதுக்காக மைய கருத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மைய கருத்து தான் ஒரு ஜீவன் முக்தன் தன் சாந்தியான இருப்பிடத்தை அடையக்கூடிய அந்த வாக்கியம்னு அதுக்கு பேர். இந்த வாக்கியத்தை ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் நமக்கு மையக்கருத்தாக வச்சு எடுத்து சொல்லும் போதெல்லாம் அது 10ஓட 11 நமக்கு உபதேசம் பண்ணின மாதிரி கொஞ்சம் பட்டும்படாமலும் நமக்கான போகிறதுக்கான வாய்ப்புங்கிறதுனால சுவாமி நமக்கெல்லாம் ஒரு தக்க சமயத்தில் ஒரு அற்புதமான நேரத்தில் இந்த மகா வாக்கியங்கிற மைய கருத்தை எடுத்து நமக்கெல்லாம் அதை விருத்தி பண்ணி கொடுக்க போகிறாரு. அகண்டாகார விருத்தியை உண்டு பண்ண போகிற ஒரு அற்புதமான நாள். இந்த மாதிரி உபநிஷத்து வகுப்புகள் எல்லாம் நடக்கும்போது கூட நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய இது உற்சாகம் இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால மகா வாக்கியம் அதை வாக்கிய விருத்தி பண்ண போகிறோன்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ஒரே ஆசை, சந்தோஷம். எங்களுக்கு இதுதான் பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட்டமாக இதை ஆனந்தமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இப்படிப்பட்ட ஒரு நாளை ஒவ்வொரு ஜீவனும் தனக்குள்ள எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து அல்லோலப்பட்டுட்டு எங்கெங்கெல்லாம் ஆன்மீக மன்றங்கள் நடக்குது அங்கெல்லாம் போய் நம்ம கேட்கலாம், என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு ஓடி ஓடி நம்மெல்லாம் கேட்போம். ஆனால் அதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு மேலோட்டமான ஆன்மீகத்தை தான் நிறைவு பண்ணுது. இந்த மகா வாக்கியமான வாக்கிய விருத்தி உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அனுபூதியையும் ஒரு ஆத்ம ஞானத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நம்ம சுவாமி இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறாரு. இது வெறும் வாக்கிய விருத்தி அல்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஜீவன் முக்தன்கிற நிலையை சுவாமி நமக்கு கொடுக்க போற ஒரு தீட்சை நாளாக தான் இது அமைஞ்சிருக்குது. அதனால இங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே பாக்கியசாலிகள், மகா பாக்கியசாலிகள். இந்த வாக்கியம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆத்ம விருத்தியை சுவாமியினுடைய அருகாமையில் இருந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் இது இன்னைக்கு தீட்சையாகவே கொடுக்கப்படுறதா நீங்கள்லாம் அதை ஸ்ரத்தையோட இருந்து கேட்டு அதனுடைய பலனை எல்லாரும் அனுபவிக்கணும். எத்தனை பேர்த்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. குரு மேலே நல்ல பக்தியும் ஸ்ரத்தையும் வச்சு இந்த பிறவியில் ஈடேற்றுறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை எல்லாரும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த வாக்கியம் நமக்குள்ள எப்படி ஒரு விடுதலையை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சுவாமி நமக்கு இன்னைக்கு சொல்ல போறாரு. எல்லாம் பக்கத்தில் இருந்து யாரும் தொலைவா இல்லாமல் பக்கத்தில் வந்து கேட்டு
அவருடைய கண் பார்வையும் அவருடைய பேச்சும் உங்க ஹிருதயத்தை தொலைக்கட்டும். எத்தனை ஜென்மங்கள் நம்ம இதுக்காக காத்திருப்போம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு. அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்குது. அதனால எல்லாரும் ஸ்ரத்தையா இருந்து இந்த குருவனுடைய உபதேசத்தையும் இந்த தீட்சையும் நீங்கெல்லாம் இருந்து பெற்றுக்கிட்டு ஆனந்தமா வீடு திரும்பும்போது ஜீவன் முக்தர்களாக தான் திரும்பணும். எங்களுக்கு நீ பந்தம் கிடையாது, எங்களுக்கு நீ சம்சாரம் கிடையாது, எங்களுக்கு நீ துன்பம் கிடையாதுங்கிற அந்த பூரண நிலை சுவாமி நமக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்து கொடுக்க போறாரு. எல்லாரும் பெற்றுக்கிட்டு ஆனந்தமா நீங்க வீடு திரும்பணும்னு அம்மாவோடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் குருவனுடைய ஆசீர்வாதங்களும் ஈஸ்வர அனுகிரகமும் இங்கே எல்லாருக்கும் பரிபூரணமாக உண்டாகட்டுன்னு இந்த ஒரு சிற்றுரையை நான் நிறைவு செஞ்சுட்டு